FCC Namakkal vs Siteri. Toss time. Tail. Okay. Toss win by FCC Namakkal. இந்த பால் அரக்குழிய பந்து அரைஞ்சிருக்காருங்க. குத்தி போட்டா கொன்னுடுவாருங்க கவி. அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காரு. குட் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்றாரு கவி. இந்த பால் பெரிய ஷாட் பார்க்கலாமா? பார்க்கலாங்க. அடிச்சிருக்காருங்க. வேற லெவலுங்க. எங்கங்க போகுது பால்? சரியான ஒரு ஷாட்டுங்க. போன பாலே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த பால் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிப்பன்ற மாதிரி அடிச்சிருக்காருங்க கவி. இந்த பால் அக்ராஸில் போய் அடிச்சாருங்க. எங்கெங்க போகுது? கரெக்டாக வந்து ஸ்கூலை தாண்டி போயிடுச்சுங்க. அது மிகப்பெரிய ஆறுங்க. 3வது 6 அடிக்கிறாருங்க கவி. ஸோ இந்த பாலும் பிடிச்சிருக்காருங்க. பிடிச்சி அடிச்சிருக்காருங்க. ஸ்கூலை தாண்டி போயிட்டு இருக்குங்க. குத்தி போட்டால் கொண்டுடுவாருங்க கவி. 4வது 6ங்க. வெறித்தனமாக அடிச்சுட்டு இருக்காருங்க. ஒரே ஒருத்தர் தனியாலாம் நின்று அடிச்சிருக்காருங்க கவி. இந்த பால் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அது 6 தாங்க. ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்கணும். போயிடுச்சுங்க அந்த மாங்காய் கொல்லிக்கு. உள்ளே போட்டால் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறாருங்க கவி. மிகப்பெரிய ஒரு 6. இந்த பால் ஒரு இன்சைட் எட்ஜுங்க. சரியான கீப்பருங்க. டைவ் அடிச்சு பிடிச்சாருங்க. விக்கெட் 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 விக்கெட். 4வது பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. குத்த விட்டு கொண்டு இருக்காருங்க. உள்ள போட்டா வெளில தான். எது தாப்புல இருக்கு மாங்காய் கொல்லன்ற மாதிரி அடிச்சிருக்காருங்க விஜய். ஒரு ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் எட்ஜ் விக்கெட்டுங்க. இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா FCC நாமக்கல் விசஸ் சித்தேரி. ஸோ நாமக்கல் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 ஓவர் மேட்ச். ஸோ நாமக்கல் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு விரித்தனமாக இருக்காங்க. ஒரே ஜெர்சியில் இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. பேட்டிங் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் மதி. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வந்து கார்த்திக் வந்திருக்காரு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக போகும் கைஸ். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நல்லாயிருக்கும் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பாலே லெக் சைடில் திருப்பி இருக்காரு. அங்கே 4 போகுமா? இல்லைங்க புடிச்சாருங்க. நல்ல ஸ்டாப்புங்க. ஒரே ரன்னுங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மதி வராருங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மதி. ஸ்டைலாக வச்சாருங்க ஒரு ஸ்ட்ரோக்கு. பவர் பிளேயில் வந்து ஸ்ட்ரோக் வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேருங்க. அண்ணன் தில்லா வச்சுருக்காருங்க. 3வது பந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. டாட் பாலுங்க. சரியாக போடுறாருங்க பவுலர். இந்த பாலும் குட் பவுலிங்க. தீயா போட்டு இருக்காருங்க பவுலர் கார்த்தி. சரியான பவுலுங்க. இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சரியாக படம் மாட்டுக்குதுங்க மதி. அவருக்கு நல்லா போட்டு இருக்காருங்க கார்த்தி. எல்லா பாலுமே டாட்டாவே வீசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவருடைய கடைசி பந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிட்டு இருக்குங்க. அங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க ஒரு பவுண்ட்ரிங்க. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி வருது சித்தேரி அணியிலிருந்து. மதி அடிச்சிருக்காரு. ஓவர். ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 5 ரனில் போட்டுருக்காருங்க கார்த்தி. குட் பவுலிங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4 மட்டும் அடங்கும். 2வது ஓவர் போட லோகோ வந்திருக்காருங்க. குட் பவுலிங்க. விஜய் என்ன பண்ணுறாருன்னே தெரியல. ஒரு ஆக்ஷன் கொடுத்தாரு. சரியான ஸ்பீடில் போடுறாருங்க லோகு. 2வது பந்து. நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க. இங்கே குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிளுங்க குயிக்கா. 3வது பந்து. டாஸ் பாலை கிளிக் பண்ணியிருக்காரு. அங்கே குட் ஃபீல்டிங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் தான். ஒரு பெரிய ஷாட்டே வரலிங்க இன்னுமே. 2வது பவர் பிளே ஓவர் போட்டுருக்காங்க. 4வது பந்து.
பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, குத்த விட்டு கொன்று இருக்காருங்க. உள்ளே போட்டால் வெளில தான். எது தாப்பில் இருக்குது, மாங்காய் கொல்லன்ற மாதிரி அடிச்சிருக்காருங்க. விஜய் பட்டுருச்சுங்க. இனிமேலுக்கு பறக்குங்க பால். இந்த பால் நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க. ஒரு பால் 6 அடித்தாலும் இந்த பால் டொக்கு வச்சிருக்காரு. குட் பவுலிங்க லோகு. 2வது ஓவருடைய கடைசி பந்து. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் எட்ஜ் விக்கெட்டுங்க. சரியான பவுலிங்க லோகு. கம்பேக் கொடுத்துருக்காருங்க பவுலர். ஓவர் 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 13 ரன் அடிச்சிருக்காங்க சித்தேரி. 3வது ஓவர் போட பிரதீப் வந்திருக்காருங்க. கடைசி பவர் பிளே ஓவரை. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவர் பிளே. ஸ்ட்ரைக்கில் மதி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. மதி ஃபீல் பண்ணுவார். டாட் பாலுங்க. 2வது பந்து உள்ளே போட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காருங்க, பட் மிஸ் பண்ணியிருக்காரு. பிடிச்சி போட்டிருந்தா ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சுங்க. குயிக்காக ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. 3வது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாருங்க. கரெக்டான இடத்துல போட்டாருங்க. டாட் பாலுங்க. சிலம்பு இறங்கியிருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பாலே டாட் விட்டு இருக்காரு. இந்த பால் ஒரு குயிக்கர் ஒன்றுங்க, சரியாக போடுறாருங்க லோகு. டாட் பாலுங்க. 2 டாட் பாலை பதிவு செய்கிறாரு. இந்த பால் ஸ்லோயராக தூக்கி போட்டாருங்க. எல்லா பாலும் ஸ்பீடாக போட்டிருந்தாரு. இந்த பால் ஸ்லோயராக தூக்கி போட்டார். அதையும் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக மாற்றிருக்காருங்க லோகு. இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் முட்டியிருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க, மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ரன்னு தான். 2 ரன்னுக்கான சான்ஸ் கூட எடுக்கல. ஓவருங்க. 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 15 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளே முடியுதுங்க. பவர் பிளே நல்லா போட்டுருக்காங்க நாமக்கல். 4வது ஓவர் போட மோனிஷ் வந்திருக்காரு. பவுலிங் பார்த்தீங்கன்னா தீயாக போட்டுருக்காங்க, சரியாக போட்டுருக்காங்க நாமக்கல் டீமில். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஒயிடுங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒயிடுங்க. இந்த பால் நல்ல லைனில் போட்டாருங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கார். சரியான த்ரோங்க. ஒரே ஒரு குயிக் சிங்கிள் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மதி வராரு. 2வது பந்து ஒரு டாப் வெஜ் மாரி பட்டுருக்குங்க. கேட்சுக்கான வாய்ப்புங்க. அங்கே கரெக்டாக பிடிச்சாருங்க. பேட் லக்குங்க. மதி விக்கெட்டாக வெளியேட்டு இருக்காரு. நல்லா போட்டுருக்காங்க நாமக்கல் டீமில் இருந்து. நியூ பேட்ஸ்மேன் கவி இறங்கியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 6 அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஓப்பனிங் தான் இறங்குவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4வது டவுன் இறங்கியிருக்காரு. இவர் எப்போவுமே பெரிய ஷாட்டுக்கு தான் போவார். பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஸ்டோக்குக்கு போகிறாரு. என்னன்னே ஒன்றும் புரியல. லப்பர் பந்து படம் பார்த்ததுலேருந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு பால் சாமிக்கு விடுற மாரி ஸ்டோக்குக்கே போகிறாங்க. இந்த பால் பெரிய ஷாட்டுக்கு போனாருங்க, பட் ஒரு டாட் பாலுங்க. கரெக்டான இடத்துல போட்டு இருக்காரு. இந்த பால் ஒரு டிஃபென்ஸுக்கு போயிருக்காருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓடி தான் எடுக்கணும். ஒரு சிங்கிள் மட்டும் எடுக்கிறாங்க. ஓவருங்க. சாரிங்க, இன்னும் ஒரு பால் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் சிலம்பு வந்திருக்காரு. ஒரு பெரிய ஷாட் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெரிய ஷாட் வந்தால் நல்லா இருக்குங்க. நிறைய பெரிய ஷாட் பதிவு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். லெஃப்ட் ஹேண்டராகவே மாறினார், பட் சரியாக கனெக்ட் ஆகலை. டாட் பாலுங்க. ஓவர்
4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 19 ரன் அடிச்சிருக்காங்க சித்தேரி. இன்னும் 4 ஓவர் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாட்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். 5வது ஓவர் போட அகைன் பார்த்தீங்கன்னா லோகே வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு லெக் சைடு பாலை தட்டி விட்டுருக்காரு. பின்னாடி எவ்வளோ தூரம் போனாலும் ஒரே ஒரு ரன்னு தாங்க. சிங்கிள். 2வது பந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தரையாக போயிட்டு இருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. குட் ஃபீல்டிங். ஒரே ஒரு சிங்கிள். 3வது பந்து அடிச்சிருக்காருங்க. அதே திசையில் போயிட்டு இருக்குங்க. அங்கே ஃபீல்டர் அவர்கிட்டே போதுங்க பால் ஃபுல்லாக. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரன். இந்த பால் அரைக்குழிய பந்து அரைஞ்சிருக்காருங்க. குத்தி போட்டால் கொன்னுடுவாருங்க கவி. அந்த மாதிரி தான் அடிச்சிருக்காரு. குட் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு 6 பதிவு பண்ணுறாரு கவி. இந்த பாலும் அதே திசையில், பட்டு ஒரு ரன்னு தாங்க. கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. கொஞ்சம் உள்ளே வந்திருந்தா அதுவும் 6 மாறி இருக்கும். ஒரு சிங்கிள்ங்க. இந்த பால் பெரிய ஷாட் பார்க்கலாங்க. அடிச்சிருக்காருங்க. வேற லெவலுங்க. எங்கங்க போகுது பால். சரியான ஒரு ஷாட்டுங்க. போன பாலே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த பால் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிப்பன்ற மாரி அடிச்சிருக்காருங்க கவி. ஓவருங்க. 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 35 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் மட்டும்தான் பிடிச்சி அடிச்சிருக்காங்க சித்தேரி அணியினர். போன ஓவர் தான் எக்ஸ்பென்சிவாக மாறி இருக்கு. ஸோ இந்த ஓவர் போட யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரில. 6வது ஓவர் போட அகைன் பார்த்தீங்கன்னா மோனிஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடுங்க. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. ஆளை வச்சு தான் போட்டாருங்க. அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. ஸோ ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க சிலம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் கவி வந்திருக்காருங்க. 2வது பந்து சரியாக கனெக்ட் ஆகலுங்க. கரெக்டாக ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு. சரியாக கனெக்ட் ஆகலைங்க. பட்டு இருந்துச்சுன்னா எங்கேயோ போயிருக்குங்க. ஃபீல் பண்ணுறாரு கவி. 3வது பந்து சரியாக மீட் ஆகலைங்க. அங்கே ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க. உள்ளே போயிட்டாருங்க. நீ வராத நானே அடிக்கிறேன்ற மாரி ஸ்டாப் பண்ணியிருக்காரு கவி. இந்த பால் ஒரு பெரிய ஷாட் பார்க்கலாமா? இந்த பால் அக்ராஸில் போய் அடித்தாருங்க. எங்கெங்க போகுது. கரெக்டாக வந்து ஸ்கூலை தாண்டி போயிடுச்சுங்க. அது மிகப்பெரிய ஆறுங்க. 3வது 6 அடிக்கிறாருங்க கவி. இன்னும் பெரிய ஷாட்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போட்டு விளாஸ்ட்டு இருக்காருங்க கவி. ஸோ இந்த பாலும் பிடிச்சிருக்காருங்க. பிடிச்சி அடிச்சிருக்காருங்க. ஸ்கூலை தாண்டி போயிட்டு இருக்குங்க. குத்தி போட்டால் கொன்னுடுவாருங்க கவி. 4வது 6ங்க. வெறித்தனமாக அடிச்சுட்டு இருக்காருங்க. ஒரே ஒருத்தராக தனியாலாம் நின்று அடிச்சுட்டு இருக்காருங்க கவி. இந்த பாலும் ஒரு பெரிய ஷாட் பார்க்கலாமா? கத்துறாருங்க. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்ராஸ் விட்டார். ஸ்ட்ரெயிட் விட்டுருந்தா கண்டிப்பாக மாட்டிருக்குங்க. ஓவருங்க. 6 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 49 ரன் அடிச்சிருக்காருங்க சித்தேரி அணி. 7வது ஓவர் போட பிரதீப் வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க. சரியாக மீட் ஆகலை. இங்கே ஃபீல்டர் இருக்கார். ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கவி வந்திருக்காருங்க. செகண்ட் பால் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ட்ரை பண்ணார். சரியாக கனெக்ட் ஆகலை. டாட் பாலுங்க. 3வது பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தார். சரியாக மாட்டலிங்க. அங்கே ஃபீல்டு மிஸ்ஃபீல்டுங்க. அங்கே பவுண்ட்ரிங்க. இந்த ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிச்சிருக்காரு. 6 வரல. வருண் நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாங்க. 4வது பந்து ஸ்லோயராக போட்டாருங்க. குட் பவுலிங்க. கரெக்டாக போட்டாருங்க. டாட் பாலுங்க. இந்த பால் பெரிய சுத்துங்க. அகைன் டாட் பாலுங்க. 2 பாலை டாட் பாலாக போட்டுருக்காருங்க பிரதீப். லாஸ்ட் பால்
ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தார். இங்கே இல்லை எடுத்தார். பேக்கில் வந்துருக்க ஒரு சிங்கிள்ங்க. ஓவர் 7 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 55 ரன் அடிச்சிருக்காங்க சித்தேரி. இன்னும் 1 ஓவர் இருக்குங்க கடைசி ஓவர். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சுந்தர் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஆன் பண்ணுறதுக்குள்ளே போட்டார். குட் பவுலிங் ப்ரோ சுந்தர். விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க ஃபர்ஸ்ட் பாலே. நியூ பேட்ஸ்மேன் ரவி வந்துட்டு இருக்காரு. இவர் லாங் 6 அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் இவர். செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. ரன் அவுட் சான்ஸ் தான், பட் போடல. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கவி வராரு. இன்னும் கடைசி பார்த்தீங்கன்னா 4 பால் இருக்குங்க. இந்த பால் என்ன பண்ணுன்னே தெரில, அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு வந்துச்சுங்க. ஸோ காலை மட்டும் வச்சார். ஒரு டாட் பாலுங்க. இந்த பால் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக அது 6 தாங்க. ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்கணும். போயிடுச்சுங்க அந்த மாங்காய் கொல்லிக்கு. உள்ளே போட்டால் கரெக்டாக ஃபனிஷ் பண்ணுறாருங்க கவி. மிகப்பெரிய ஒரு 6. இந்த பால் ஒரு இன்சைட் எட்ஜுங்க. சரியான கீப்பருங்க. டைவ் அடித்து பிடிச்சாருங்க. விக்கெட் 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 விக்கெட்டுங்க. சரியான கேட்சுங்க. கவி ப்ரோ தலைவரே 39 ரன் அடிச்சிருப்போம். 39 ரன் அடிச்சுட்டு போகிறாருங்க கவி. கடைசி வரைக்கும் நின்று அடித்தாருங்க. அவர் மட்டும் தான் 1 மேன் ஷோவாக கொண்டு போனாருங்க மேட்சை சித்தேரி அணிக்காக. குட் பேட்டிங்க. ஸோ விநாயகம் வந்திருக்காரு. ஓல்டு பிளேயர். இன்னும் கிரிக்கெட் மீது லவ் இருக்கிறதுனால இன்னும் விளையாட்டு இருக்காரு. ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா பைஸில் ஒரு சிங்கிள்ங்க. ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ சித்தேரி டீம் பார்த்தீங்கன்னா 63 ரன் அடிச்சிருக்காங்க. 64 டார்கெட் ஃபார் நாமக்கல் எஃப்சிசி. செகண்ட் ஹாஃபில் மீட் பண்ணலாம். கொஞ்சம் தொண்டை கட்டிகிட்டு இருக்கு. ஓகேங்க, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே நண்பா, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாமக்கல் டீம்லேருந்து பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸோ ஃபீல்டிங்கும் வந்துட்டாங்க சித்தேரி. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு தமிழ் வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பிரபு, நான் ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஓ, ஒரு டிஃபென்ஸுங்க. ரன் அவுட் சான்ஸ். ஓ, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. 2 ரன்னுங்க. 1 ரன் வர இடத்துல 2 ரன் கொடுத்துருக்காங்க. 1 ரன் தானே. பவுலர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து போடுறாரு. அந்த சைட்லேருந்து இந்த சைடில் வந்து போடுறாருங்க. அரவுண்டில் இருந்து ஓவரில் வந்து போடுறாருங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒய்டுங்க. நல்லா திரும்புதுங்க குத்தன இடத்துல இருந்து. செகண்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. நல்லா திரும்புதுங்க. டாட் பாலுங்க. 3வது பந்து. இந்த பால் திரும்பி அடிச்சிருக்காருங்க. அங்கே ஓடி தான் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் பிரதீப் வந்திருக்காரு. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். இந்த பால் ஒய்டுங்க. இந்த பால் ஸ்லோயராக போட்டாருங்க. டாட் பாலுங்க. ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பேட் வைக்கல, பழைய பேட் வச்சுருக்காருங்க. ரொம்ப நாளாக விளாட்டு இருப்பார் போல். இந்த பால் கேப்பை பார்த்து தட்டி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார் காந்தி. பிடிச்சாரு. 2 ரன் சான்ஸ். சரியான ரன்னிங் ஓடுறாருங்க பிரபு. 2 ரன்னுங்க. ஃபஸ்ட்டு ஓவருடைய கடைசி ஒரு பந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. ஒய்டுங்க. ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கார். ஸோ லாஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அங்கே கேப்பில் போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக அது பவுண்ட்ரி தாங்க. எஸ், பவுண்ட்ரி. ஓவருங்க. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 12 ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி நாமக்கல். 2வது ஓவர் போட சிலம்பு வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்.
குட் பவுலிங்க. குத்தின இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துச்சுங்க. டாட் பாலுங்க. சாரி, ஒரு சிங்கிள் குயிக்கரா. ரெண்டாவது பந்து ஸ்டிக் லைன்லேயே போடுறாருங்க. 2 அவுட் சான்ஸ் இல்லைங்க. குயிக்காக ஓடுறாங்க. ஒரு சிங்கிள் மட்டுங்க. தேர்ட் பவுல் அக்ராஸில் விட்டாருங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அங்கே குட் ஃபீல்டிங்க. 2 அவுட் சான்ஸ் இல்லைங்க. டாட் பாலுங்க. இன்னும் 2 பந்து இருக்கு. ஒரு பெரிய ஷாட்டு வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியாக போட்டாருங்க. ஒரு அரைக்குழி பந்து தான், அரையிலான்னு பார்த்தாரு, சரியாக கனெக்ட் ஆகல. ஒரு டாட் பாலுங்க. கடைசி பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு, சரியான இடத்துல போட்டாருங்க. டாட் பாலுங்க. ஓவர். 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 14 ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி நாமக்கல். 3வது ஓவர் போட விநாயகம் வந்திருக்காரு. ஸோ பேட்டிங் பவர் பிளே. 3 ஃபீல்டர் வெளியே இருக்கணும். ஃபர்ஸ்ட் பால் சரியாக போட்டாருங்க. 6 நிற்க வச்சு போட்டுருக்காரு. 2 அவுட் சான்ஸ். அங்கே நல்ல ஒரு பேக்கப்புங்க மதி. டாட் பாலுங்க. 2வது பால் ஸ்டிக் லைனில் போட்டாருங்க. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அங்கே விஜய் இருக்காரு. குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டுங்க. நல்லா போடுறாருங்க விநாயகம். 3வது பந்து நல்ல லைனுங்க. டாட் பாலுங்க. பேட்ஸ்மேன் ஏறி வர்றது பார்த்து கரெக்டாக போட்டாருங்க லைனில். 4வது பந்து அகெயின் ஒரு அரைக்குழி பந்துங்க. ஆனால் கரெக்டான இடத்துல போட்டாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. நல்லா போடுறாருங்க. ரொம்ப காலமாக விளையாட்டு இருக்காருங்க விநாயகம். 5வது பால் ஆஃப் சைடில் தூக்கி விட்டு இருக்காரு. அங்கே என்னவாக மாறும்? அன்ஸ்டாப்பபிள் 4. ஸோ போன பாலும் அப்படி தான் போட்டார், இந்த பாலும் அப்படி தான் போட்டார். கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க பிரபு. பவுண்ட்ரிங்க. 3வது ஓவருடைய கடைசி ஒரு பந்துங்க. அரைக்குழிய பந்து அரையலான்னு பார்த்தாருங்க. பேட்ஸ்மேன் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஓவருங்க. ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 22 ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி நாமக்கல். 4வது ஓவர் போட அகைன் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பிரதீப். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைக்ராம் ஸ்டைலில் போடுறாருங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்லா பந்து வச்சுங்க. அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காருங்க. குட் பவுலிங்க தமிழ். டாட் பால். 2வது பந்து கரெக்டாக நிற்க வச்சு தான் போட்டார். ஸோ அங்கே ரவி ஓட்டு இருக்காருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. 3வது ரன்னுக்கான சான்ஸ் எடுப்பாங்களா? இல்லைங்க, 2 ரன்னுங்க. 3வது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. ஒரு லீடிங் எட்ஜே இருக்குது. கேட்சுக்கான வாய்ப்பு. அங்கே ஜீவா வந்துட்டு இருக்காரு. குட் டேக்கனுங்க அங்கே ஜீவா. ஸோ விக்கெட் ஆகி வெளியே ஏறிட்டு இருக்காரு பிரதீப். ஸோ பேட் லக்குங்க. நல்லா போட்டாருங்க தமிழ். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் நவீன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க. அங்கே 6ங்க மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. உள்ளே போட்டால் என்ன வெளில தான் அது கண்டிப்பாக. நவீன் 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. இந்த பாலு குறுக்க கொடுத்துருக்காருங்க. க்ளோஸ் போட்டால் க்ளோஸ் பண்ணிடுவாருங்க இவர். மிகப்பெரிய ஆறுங்க நவீன். 2 பாலுக்கு 2 சிக்ஸை பதிவு பண்ணுறாருங்க. நாமக்கல் அணிக்காக நம்பிக்கையாக இருக்காங்க அவங்க டீம்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் பால் ஆர்டிக் 6 பார்க்கலாமா? எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கார். குறுக்க கொடுத்தாருங்க. மிஸ் ஆகிருக்கு. 2 சான்ஸ்
இல்லைங்க, ஆன் கத்தனாருங்க, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரைக்குழி பந்து தான் அரைஞ்சிருக்கலாம். ஓவருங்க. 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 37 ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி நாமக்கல். நியூ பவுலர் ரவி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் யார்? நவீன். ஃபர்ஸ்ட் பால். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 24க்கு 27. ஃபர்ஸ்ட் பால். ஓ, அக்ராஸ் சுட்டாருங்க. ஃபீல்டர் இருக்கா, ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க, சரியாக பிடிச்சி அடிக்கல. அங்கே ஓத்ரோ போயிட்டு இருக்கு. ஒரு சிங்கிள்ங்க. 2வது பந்து. டாஸ் பாலுங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் முட்டியிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்புங்க அங்கே. ஸோ கேட்ச் மிஸ்ஸுங்க அங்கே. ஸோ லைஃப்பை கொடுக்குறாங்க அங்கே பிரபுக்கு. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் நவீன் வந்திருக்காருங்க. 3rd பால். ஓ, சரியான பந்துங்க. பேட்டில் பட்டு ஸ்டிக்லேயே உளுந்துருக்குங்க. பேட் லக்குங்க. நவீன் 2 பெரிய ஷாட் பதிவு பண்ணார். விக்கெட்டாகி வெளியேற்றிருக்காரு. ரவி நல்ல ஓவருங்க. நியூ பேட்ஸ்மேன் சுந்தர் வந்திருக்காரு. ஒரு மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். ஓ, நல்ல வேரியேஷன் போடுறாருங்க ரவி. வெளியே குத்தி உள்ளே திருப்புறாருங்க இவர். டாட் பாலுங்க. இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க. பாடி அட்டாக் வாங்கியிருக்காருங்க சுந்தர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடுங்க ப்ரோ. கடைசி ஒரு பாலுங்க. சரியாக போட்டாருங்க. நல்ல லைனுங்க. கரெக்டாக பிடிச்சாருங்க லைனை. டாட் பாலுங்க. 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 39 ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி நாமக்கல். இன்னும் பார்த்தீங்கன்னா 18க்கு 25. 6வது ஓவர் போட சிலம்பு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். இந்த பால் ஒய்டுங்க. ஸோ கரெக்டாக பின்னாடி அடித்தா ஒரு ரன்னு தான் சொல்லிட்டு கணிச்சு ஒய்டை வாங்கியிருக்காருங்க பிரபு. ஃபர்ஸ்ட் பால் ரீ. நல்ல ஒரு ஏக்கர் லைனில் போட்டாருங்க பிரபு. பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட் ட்ரை பண்ணார், பட் கனெக்ட் ஆகல. டாட் பாலுங்க. 2வது பந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. லீடிங் ஏஜ். நல்ல டேக்கனுங்க அங்கே. ரவி கரெக்டாக பிடிச்சாருங்க. சூப்பர் கேட்சுங்க. நல்லா போட்டாருங்க சிலம்பு. விக்கெட்டாக வெளியேற்றி இருக்காருங்க பிரபு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி இறங்கியிருக்காரு. லெஃப்ட் பேட்ஸ்மேனுங்க இவர். பெரிய ஷாட்டு அடிப்பார்னு நினைக்கிறேன். அப்படி தான் நிற்கிறாரு. மிகப்பெரிய ஒரு வைடுங்க இந்த பால். 3வது பந்து. ரீ. ஓ, பெரிய ஷாட்டுக்கு தாங்க போனாங்க இங்கே. டாட் பாலுங்க. 4வது பந்து. ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தேக்கிட்டாருங்க கீப்பர். ஒரு சிங்கிள்ங்க. 5வது பந்து. ஸ்ட்ரைக்கில் சுந்தர். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அங்கே கேட்சா? விஜய் இருக்காரு. இல்லைங்க, கேட்சுக்கு வந்தார், விட்டு இருக்காருங்க. ஒரு லைஃபுங்க சுந்தருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. இந்த பால் நல்ல லைனில் போட்டாருங்க. டாட் பாலுங்க. சிலம்பு சரியான ஒரு ஓவரை போட்டு முடிச்சிருக்காருங்க. ஓவர். 6 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 44 ரன் அடிச்சிருக்காங்க எஃப்சிசி நாமக்கல். இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 21 ரன் அடிக்கணும். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தாங்க போயிட்டு இருக்கு மேட்ச்சு. ஆனால் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா எந்த சைடு மாறினே சொல்லவே முடியாது, அந்த மாரி போயிட்டு இருக்குங்க. ஸோ 7வது ஓவர் போட ரவியே வந்திருக்காருங்க. இது ஒரு மேட்ச் ஓவராக இருக்குங்க 2 டீமுக்குமே. ஸோ 7வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க. உள்ளே போட்டால் வெளில. இது தாப்பில் இருக்க கொல்லன்ற மாரி அடிச்சிருக்காருங்க சுந்தர். ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க சுந்தர்.
கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு 6 கொண்டு வராரு. ரெண்டாவது பந்து. இந்த பால் ரொம்ப வெளியே போட்டாருங்க, ஒய்டுங்க. இரண்டாவது பந்து ரீ. குட் ஷாட்டுங்க. அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, முன்னாடியே பிச்சு கொடுத்துடுச்சு. ஸோ இந்த பால் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வராரு. இந்த பால் ஜிக்ஜாக் பண்ணி அடித்தார், ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. ஹைட் ஏறி இருக்குங்க. குட் டேக்குனுங்க கவி. நல்லா பால் போட்டாருங்க ரவி. விக்கெட்டாக வெளியேட்டு இருக்காரு கார்த்திக். 9 பந்து இருக்கு, பார்த்தீங்கன்னா 13 ரன் அடிக்கணுங்க. நியூ பேட்ஸ்மேன் கோபி வந்திருக்காரு. இந்த பால் சரியான ஒரு பந்துங்க, கரெக்டான இடத்துல போடுறாருங்க ரவி. டாட் பாலுங்க. 8க்கு 13ங்க. ஒரு லெக் பைங்க. டாட் பாலுங்க. அகைன் கேர்ஃபுல்லாக விளாடுங்க ப்ரோ. டாட் பால். லாஸ்ட் பால். அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, கேப்பில் போயிட்டு இருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க விஜய். ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா ஓடவே இல்லைங்க. ஸோ டாட் பாலுங்க. ஓவர். 7 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 51 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 6க்கு 13. 6க்கு 13. அந்த 6 பாலை போட கவி வந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் சுந்தர். ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலு உள்ளே தான் போட்டார். அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. இல்லைங்க, மிஸ்ஃபீல்டுங்க, பவுண்ட்ரிங்க. அங்கே ஃபர்ஸ்ட் பாலே 4ஓட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சுந்தர். இன்னும் பார்த்தீங்கன்னா 5 பாலுக்கு 9 ரன் அடிக்கணுங்க. செகண்ட் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாருங்க, கேட்சுக்கான வாய்ப்புங்க. அங்கே அழகாக பிடிச்சாருங்க, நல்லா டேக்கனுங்க. அங்கே விக்கெட்டுங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷராகவே போயிட்டு இருக்குங்க மேட்ச்சு. 4க்கு 9. ஒரு டாஸ் பாலுங்க, நோ பாலுங்க. பவுலர் ப்ரெஷர் ஆகிட்டு இருக்காருங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித்துங்க அவர். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாலுக்கு 8 ரன்னாக மாறுதுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா இலவச பந்து. நல்ல லைனில் போட்டாருங்க கவி. ஸோ 3க்கு 8ங்க. 3க்கு 8ங்க. நல்லா அடிச்சிருக்காருங்க. அங்கே ரவி குட் ஃபீல்டிங்க, காலிலே தடுத்துருக்காருங்க ஃபுட்பால் மாதிரி. ஒரே ஒரு சிங்கிள்ங்க. ஸ்ட்ரைக்கில் கோபி வந்திருக்காரு. 2க்கு 7 மாறுது. நல்லா போட்டாருங்க கரெக்ட் லைனில். ஸோ 1க்கு 7ங்க. ஸோ மேட்ச் ட்ரா ஆனால் வந்து சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. அடிச்சிருக்காருங்க, ஆனால் பவுல்லே பட்டுருக்குங்க. மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குன்னா அது கவிக்கு தாங்க கொடுக்கணும். பேட்டிங் அவர் தான் நல்லா ப்ளே பண்ணார், பவுலிங் அவர் தாங்க முடிச்சு கொடுத்துருக்காரு கவி. ஸோ மேட்ச் வின் பை சித்தேரிங்க. நல்லா போச்சுங்க மேட்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.